ஐயனார் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே சேரன் வேலை செஞ்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஃபோன் வருமா, மெசேஜ் எதுனா வருமானு எடுத்து பார்த்துட்டே இருப்பார். அந்த மாதிரி பார்த்துட்டு அப்படியே சோகமாக ஃபோனே பார்த்துட்டு அப்படியே அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க சந்தா, அதையும் எடுத்து பார்த்துட்ருப்பார். பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாக ஃபோன் எடுத்து பாக்கெட்டில் போட்டு இப்படி திரும்பார். பார்த்தாக்கா அனீஷ் நிற்பார். அனீஷே வா வா வா, எப்படி இருக்க, வா அனீஷு அப்படின்னு சொல்லிட்டு, இதை சந்தா எங்கே அப்படின்னு இப்படி தேடுவார். சந்தா எப்படி பையா அனுப்புவாங்க, சந்தா வரல அப்படின்னாரு. ஆமாம்ல, சரி நான் பழைய ஞாபகத்திலே தேடிட்டேன். சரி, அம்மா அப்பாலாம் எப்படி இருக்கிறாங்க, சந்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் நல்லா இருக்கிறாங்க பையா. சரி, நீ எப்படி நான் எப்படி பையா வராது இருப்பேன், பணம் தேவையில்லை, எங்கள் வீட்டு சூழ்நிலை அப்படி, அதனால தான் பையா என்னை மட்டும் அனுப்பி வச்சாங்க அப்படின்னா. சரி வா 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 உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு டீ வாங்கிட்டு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் அவங்க டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. 2 பேரும் மாற்றி பேசிக்கிட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. சேரன் பல்லவங்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். நீ சொன்னது சூப்பராக இருந்ததுடா, கரெக்டாக தான் இருந்தது, எவ்வளோ ஒரு டெக்னாலஜி வளர்ந்துருக்குதுல்ல அப்படின்ட்டு பல்லவங்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாண்ணா அப்படின்ட்டு சொல்லின்னு இருப்பாங்க. இதை சோழன் பார்த்துட்டு, ஆமாம் கடைசி வரைக்கும் நீங்கள் டெக்னாலஜிலேயே பேசிகிட்டு இருன்னா அப்படின்னு சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே, என்னென்ன சமைக்க போகிறீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. அதோட சேரன் உள்ளே போயிடுவார் சமையல் செய்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பாண்டி வருவார். பாண்டி ஏன்டா நேற்று நான் வானதிக்கிட்ட பேசாத, நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னல, நீ எதுக்கு வானதிக்கிட்ட போய் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சோழங்கிட்ட கேட்பார். நான் உனக்காக தான்டா சப்போர்ட் பண்ணி பேசினேன், எனக்கு எதுனா ஒன்றுனா நீ வரமாட்டியா, பேச மாட்டியா, அதை மாதிரி தான்டா நான் பேசினேன், இதில் போய் என்னடா தப்பு அப்படின்னா, நீ எதுக்கடா பேசினேன் அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பேசி அப்படியே கட்டி பிடிச்சி உருண்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. அடிச்சுக்கிட்டு ரொம்ப சண்டை போடுவாங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா சேரன் ஓடி எதுக்குடா இப்படி அடிச்சுக்கிறீங்க, விடுங்கடா அப்படின்வாங்க. அதுக்கு என்ன விஷயம், எதுக்குடா நீங்கள் சண்டை போடுறீங்க, என்னடா விஷயம், ஏதுடா விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, நேற்று பல்லவன் அந்த வானதி பற்றி உங்கள்கிட்ட சொன்னான்ல, அது கோச்சின்னு வானதி போயிடுச்சு, அது பேசலைண்ணே, அதுக்கு நான் போய் பேசினேன், அதுக்கு ஒன்று நீ ஏன் போய் பேசினேன்னு சொல்லிட்டு கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவார். உன்னை யாரா போய் பேச சொன்னது, நான் தான் பார்த்துக்கிறேனே, நீ யாரா போய் பேசுறதுக்கு அப்படி இப்படின்னு பேசி 2 பேருமே ஒருத்தருக்கு அடிச்சுக்குவாங்க. சேரனும் பல்லவனும் போய் விளக்குவாங்க. அப்போ கூட அவங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கட்டி பிடிச்சி உருண்டு பிறண்டு ஒருத்தர் ரொம்ப அடித்து தாக்கிக்குவாங்க. அந்த நேரம் பார்த்திங்கனாக்கா நம்ம நிலா வருவாங்க. நிலா நிறுத்துங்க, எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க, ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க, நிறுத்துங்க, வீடா என்ன இது அப்படி இப்படின்ட்டு அவங்க கத்துவாங்க. உடனே சோழன் நிலா பார்த்து, நேற்று போய் நான் வானதிக்கிட்ட பேசினேன்ல, அது நீ ஏன் பேசுறது, நீ எதுக்கு பேசின, அது பேசிட்டு வந்தோடனே இங்கே பாண்டிக்கிட்ட கடையில் அது சத்தம் போட்டு இது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் நம்ம சோழன். அதுக்கு நிலா சொல்லுவாங்க, பாண்டி சோழன் ஒன்றும் பேசுறது கூப்பிடல, நான் தான் சரி பேசலாம், நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருந்தீங்களே, அதனால தான் சரி பேசி பார்க்கலாம் வானதிக்கிட்ட அப்படின்ட்டு நான் தான் கூப்பிட்டேன் பேசுகிறதுக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அப்படியே பாண்டி அப்படியே நிற்பார். சாரிங்க, தப்புங்க, உங்கள் விஷயத்தில் தலையிட்டது நாங்கள் தப்பு, அதனால் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க அப்படின்வாங்க. நிலா, நீ எதுக்கு இப்போது உன் மேலே பழியை தூக்கி போட்டுக்கிற, நான் தானே வானதியை பேச கூப்பிட்டேன், நான் தானே சொன்னேன் பேசலான்ட்டு, நீ எதுக்கு உன் மேலே தூக்கி போட்டுக்கிற, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிலா. அதுக்கப்புறம் பாண்டி நாங்கள் பேசுனது தப்பு, இனிமேல் உங்கள் விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடனே சேரன் கேட்பார், என்னடா நடந்துச்சு அப்படின்னோடனே அப்போ சேரன் சொல்லுவார் திரும்பி, இல்லைண்ணே, நானும் நிலாவும் வானதியை கூப்பிட்டு பேசினோன்னே, அதுக்கு நிலா ஒன்று கேட்டுச்சு, இப்போ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போங்க, எதனா அச்சீவ் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு நிலா. அதுக்கு அந்த வானதி திமிரா பதில் சொல்லிச்சுனே, நீ மட்டும் காலேஜ் முடிச்சோன்னா கல்யாணம் பண்ணிக்கினல, என்னை எதுக்கு அது மாதிரி சொல்கிற, நீ யார் என்னை கேட்குறதுக்கு அப்படி இப்படின்னு ஆஹா ஓஹோன்னு பேசிச்சினேன். எனக்கு கோவம் வந்துச்சு, அம்மா தாயே நான் தப்பு, உன்னை கூப்பிட்டு பேசுந்து, நீங்கள் கிளம்புமா, நீ கல்யாணம்னா பண்ணிக்க எதுனா பண்ணிக்க, உன் பேச்சுக்கு நாங்கள் வரலமான்னோம், இதானே நடந்துச்சு. அது வானதி அங்கே எங்ககிட்ட பேசிவிட்டு நேராக மெக்கானிக் ஷாப்புக்கு
இவங்ககிட்ட சண்டை போட்டிருக்கு, அதை வந்து என்கிட்ட இப்போ வந்து இங்கே வந்து எகறான், நீ ஏன் பேசுனேன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சேரங்கிட்ட வந்து சோழன் சொல்லுவார். சரிடா விடுடா ஏய் பாண்டி விடுடா அப்படின்னோடனே இவங்க நிலா வந்து சோழனை இழுத்துன்னு வெளியே போடுவாங்க. அப்போ பாண்டிக்கிட்ட வந்து டேய் என்ன பாண்டி எல்லாம் சரியாயிடும்டா, இந்த விஷயத்துக்கெல்லாம் மேடம் அது போய் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் அப்படி இப்படின்ட்டு சேரன் சொல்லுவார். போனேன் விடுனே அப்படின்ட்டு பாண்டி மறுபடியும் கோச்சிட்டு தோட்டத்து பக்கமாக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நிலா வந்து உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்போ வந்து பாண்டி வருவார். சாரிங்க, அவள் யார் சொன்னாலும் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவளுக்கு எது சரின்னு படுதோ அதுதாங்க பேசுவாள். அவள் வந்து நம்ம எதுக்கு பேசுகிறோம், நல்லதுக்கு தானே பேசுகிறோம், அவங்க நல்லதுக்கு தானே சொல்கிறாங்கன்னே எடுத்துக்க மாட்டாங்க. அவள் அந்த மாதிரி கேரக்டருங்க. நான் எவ்வளவோ அவகிட்ட பட்டுட்டேங்க. எது ஒரு சாந்தமாக சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா, ஏய் இப்படி பண்ணாதடி இப்படி பேசாதடி அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா, அவள் இஷ்டத்துக்கு தான் பேசுகிறா. என்னால் பேசி முடியலைங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க நான் நேற்று பேசுனது அப்படின்ட்டு பாண்டி வந்து நிலாட்ட கேட்பார். கேட்டவுடனே ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் நான் அப்போவே விட்டுட்டேன், விடுங்க, அதெல்லாம் நான் உங்களுக்காக தான் நான் போய் பேசணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, விடுங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசிட்டு நிலா வந்து உள்ளே போயிடுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சேரன் வந்து பாண்டிக்கிட்ட டேய் ஒரு 200 இருந்தால் ஜிபே பண்ணுறா அப்படின்னு, என்கிட்ட இல்லை போடா அப்படின்னும். பண்ணுறா அப்படின்னா என்கிட்ட இல்லை போடா அப்படின்வாங்க. உடனே சேரன் வந்து பார்ப்பார், பாண்டி ஃபோன் வந்து அங்கே ஒரு டேபிள் மேலே இருக்கும். உடனே ஃபோன் எடுத்து அவரே ஜிபே பண்ணுறதுக்கு போவார். வானடான்னு வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அதே மாதிரி கொம்பு எடுத்து போடுவோம் பல்லவன். 2 பேரும் ஆளுக்கு ஒரு கொம்பு வச்சு டிஷன் சண்டை போடுவாங்க. அப்புறம் சேரன் வந்து அந்த கொம்புங்கள்லாம் போடுவார். விடுங்கடா திரும்பி சண்டை போட்டுனுக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அனுப்புகிறேன் கொடுறா ஃபோன் அப்படின்ட்டு 200 அனுப்புவார். பாடுறா அமுச்சிட்டேன் பார் அப்படின்னா, இந்த காசை நான் உனக்கு திருப்பி தரமாட்டேன்டா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியே சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பல்லவன் கேட்பார், அண்ணா இன்றைக்கி சண்டே தானேண்ணா? ஆமாண்டா. அண்ணா மட்டன் செய்யுங்கண்ணா. சரி செஞ்சிடலாம், அதுக்கு என்ன பல்லவா? அண்ணா மட்டன் குழம்பு வச்சுட்டு மட்டன் சுக்கா பண்ணிடுண்ணா பெப்பர் போட்டு, அப்படியே கூட கொஞ்சம் ரசம் வச்சிருண்ணா அப்படின்னா. அவ்வளோதானடா செஞ்சிட விட்றா அப்படின்னோடனே உடனே பாண்டி வந்து சொல்லுவார், மட்டன் என்ன விலை தெரியுமாடா, எவ்வளோ விலை தெரியுமா அப்படின்னா, விட்றா என்றைக்கோ ஒரு நாள் தாண்டா அவன் கேட்குறான், அப்படி சொல்லுனே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லுவார். உடனே இங்கே வந்து இவர் வருவார், யார் நம்ம சேரன் வருவார். சேரன் வந்தோடனே அண்ணே எனக்கு சிக்கன் பிரியாணினே அப்படின்னு உடனே நிலா சொல்லுவாங்க. இப்போ தான் மட்டன் செய்கிறேன்னு சொல்கிறாங்களே, அது என்ன கூட சிக்கன் பிரியாணி எங்கள் அண்ணன் செய்யும் அப்படின்னு சொன்னால், சரி அப்போ போய் எல்லாத்தையும் போய் நீங்களே வாங்கிடுவாங்க. சரி அதுக்கு நான் வாங்கிட்டு தந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பல்லவன் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே இருப்பார் சந்தோஷமாக. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லோரும் சந்தோஷமாக அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் எல்லாம் உட்காந்து பேசிட்டு சந்தோஷமாக இது பண்ணி இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா நடேசன் உள்ளே வருவார். நடேசன் உள்ளே வந்து எல்லோரும் இங்கே தான் இருக்கிறீங்களா, உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா. அப்படியா, என்ன சர்ப்ரைஸு அப்படின்னு சொன்னோடனே, எல்லாம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்துங்கடா, எல்லோரும் இங்கேயே இருக்கணும், இங்கேயே போகக்கூடாது, இன்னும் 1/2 மணி நேரத்தில் நான் வருவேன் அப்படின்னோடனே, என்னப்பா சர்ப்ரைஸு அப்படின்ட்டு சேரன் கேட்பார். புண்ணாக்கு அதான் சர்ப்ரைஸுன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன வேறு சர்ப்ரைஸ் என்னான்னு கேட்குறேன், நான் எல்லாம் போயிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். உடனே எல்லோரும் என்ன சர்ப்ரைஸாக இருக்கும், அதனால் எதனா பைத்தியம் அது எதனா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இன்னொரு கல்யாணம் பண்ணு வந்துடுவாரண்ணே. கம்னருடா அப்படின்னா. என்னவா இருக்கும் அப்படின்னா எல்லோரும் ஒருத்தருக்கு பேசினே இருப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நடேசனை காமிப்பாங்க. நடேசன் வந்து டீ கடையில் வந்து ஒரு டெம்போ கொண்டாந்து நிறுத்துவார். நிறுத்தினோன்னே அதுலேருந்து அவர் இறங்குவார். எங்கே பாடுறா, லாரி ஓனராக இருந்தார், இப்போ இதுலேருந்து இறங்குறாரு. இதெல்லாம் கிண்டல் பண்ணாதீங்கடா, இது நானே சொந்தமாக வாங்கியிருக்கேன் அப்படின்வாங்க. எல்லாம் டீ கடையில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் உடனே விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுப்பாரு. இது பாரு உங்களுக்கெல்லாம் இந்த வண்டி யாருன்னா தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள், இந்தாங்க விசிட்டிங் கார்டு கொடுப்பாரு. உண்மையிலுமே வாங்கிட்டு இருக்கிறான்ப்பா. ஆமாடா நெட் கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்வாங்க. எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க. சரி வாங்க உங்களெல்லாம் ஒரு ரவுண்ட் இட்டுன்னு போகிறேன் அப்படின்ட்டு அந்த டெம்போவில் ஏற்றி ஒரு ரவுண்ட் இட்டுன்னு போவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயனார் வீட்டை காமிப்பாங்க. ஐயனார் வீட்டில் எல்லோரும் சமையல் செஞ்சு, அவர் வந்து சேரன் வந்து சமையல் செஞ்சுன்னு இருப்பார். நிலா வந்து லேப்டாப்பில் என்ன பண்ணிருப்பாங்க, ஆளுக்கு ஒரு வேலை பண்ணிருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஆரன் சவுண்டு கேட்கும் பயங்கரமாக. சோழன் வந்து வெளியே வண்டி தொடச்சின்னு இருப்பார். ஆரன் சத்தம் கேட்டோன்னா யாரா அது நம்ம வீட்டுக்குள்ளே இப்படி ஆரன் அடிச்சுன்னு வராங்க அப்படின்ட்டு எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வருவாங்க.
அப்போ பார்த்தீங்கன்னா சோழன் சொல்லுவார், டேய் பல்லவா உங்க ஒரு கல் எடுறா, கண்ணாடி உடைக்கிறேன், எவ்வளோ சவுண்டு பாடுறா ஹாரன்னு, யார்ரா அது அப்படின்னோடனே பார்த்தீங்கன்னா நம்ம நடேசன் தான் அந்த வண்டியிலேருந்து இறங்குவார். ஹே அப்படின்ட்டு எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு நிற்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்னான்றதை நாளைக்கு பார்க்கலாம். நிலாவுது வந்து டைவர்ஸ் கேஸ் இருக்குது. அது நிலா சோழனும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. வானதி கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு அவங்க போயிருக்காங்க. அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இங்கே பல்லம் வந்து சொல்கிறாரு, என்னுடைய லவ்வரை பிரிச்சிங்கல்ல, அதனால தான் உங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் நடக்குதுன்னு அவர் கிண்டல் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கதை காலத்தோடு நம்ம போனால் விறுவிறுப்பாக போதுங்க. ஆனால் அந்த கதை எல்லாருமே நிறைய பேர் இது வந்து பார்க்குறாங்க அந்த கதையை. இதாங்க இதோட இந்த இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்னன்றதை நாளைக்கு பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க, கமெண்ட்டும் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.